ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அ அருள்வான் படம் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்து கதை கேட்கும்போது, அந்த டைம்ல கிராமத்து படம் கொஞ்ச நாள் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தான் கதை கேட்டேன் சாருக்காக. ஆனா கணேஷ் சார் சொன்னதுக்கப்புறம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அண்ட் மெயினா அதோட அந்த என்ன சொல்றது, படத்தோட கருன்னு சொல்ற மாரி, படிக்கிறதுல ஸ்கூல்ல இந்த ஃபெசிலிட்டில, அந்த ஃபெசிலிட்டி இல்லன்னு நெனைக்கலாம். பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இல்ல அப்படின்னு நம்ம ஊர்லயே ஒரு இடம் இருக்கு. அ மக்கள் இருக்காங்க, இந்த மாரியும் வாழ்றாங்க அப்படின்னு நெனைக்கும்போது, இது இதுல கண்டிப்பா நம்ம இருக்கணும் அந்த படத்துல அப்படின்னு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளாவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரொடியூசர் சார் இப்படி ஒரு படத்து மேல நம்பிக்கை வச்சு அண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ. லொகேஷன்னா மேப்ல இல்லாத லொகேஷன், நெட்வொர்க்கே கிடைக்காத ஒரு லொகேஷன், தங்குறதுக்கு, தூங்குறதுக்கு இல்லாத ஒரு லொகேஷன் தான் இந்த படத்துல தான் நாங்க பண்ணோம். அப்படி ஒரு லொகேஷன்ல அவ்ளோ ஒரு லைஃப் இருக்கு. அங்க இன்னுமே மக்கள் அழகா வாழ்றாங்க. அங்க போறதுக்கு, இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கே தவிர, அங்க இருந்து ஷூட்டிங் பண்ணும்போது, அது பழகி அவங்களோட வாழும்போது, அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அண்ட் சுகுமார் சாரோட நாங்க ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன் ராரா. கிராமத்த வந்து காட்டுவாங்க, அழகா காட்டுவாங்க. பட் கிராமத்த பிரம்மாண்டமா காட்டுறது வந்து சுகுமார் சார். இந்த ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு விஷுவலும் அப்படியே கண்ண பறிக்கிற மாரி இருந்தது. ஸோ என்னையும் வந்து கிராமத்த அழகா காமிச்சதுக்கு தேங்க் யூ சுகுமார் சார். அண்ட் அருள்நிதி சார், அவர் வந்து நம்பிக்கை நாயகன் நெனைக்கிறேன். ஏன்னா ப படத்துல வந்து அருள்நிதி சார் இருக்காருன்னு சொன்னோனே எல்லாரும் சொல்றது, "ஓ! சார் இருக்காரா? அப்ப படம் நல்லாருக்கும். அப்ப படம் வித்தியாசமா இருக்கும். அப்ப படத்துல ஏதோ இருக்கு." ஸோ இந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் வருது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு நேம் இருக்கு அவருக்கு. அவரு சூஸ் பண்ணியிருக்காருன்னா, அந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்ற நம்பிக்கை. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு. அதனால தான் அவரும் நம்பியிருக்காரு. அண்ட் சக்தி சார், தேங்க் யூ ஸோ மச். நீங்க இந்த படத்த ரிலீஸ் பண்ணும்போது, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. தேங்க் யூ. அண்ட் ஆரவ் என்னோட கோ ஆக்டர். ஸோ சச் அ டெடிகேட்டட் ஆக்டர். ஏன்னா, அங்க வந்து நாங்க பண்ணும்போது, காளி சார் சொன்ன மாரி தான். அந்த லொக்கேஷன் போறது, இப்படி போலாம், இப்படி போலாம். இப்படிலாம் நாங்க போயிருக்கோம். அண்ட் அவரு அப்படி போய் மலை மேல ஏறி, அது மேல மரத்து மேலலாம் ஏறி, அண்ட் ஒரு ஃபால்ஸ், ஒரு ஹியூஜ் ஃபால்ஸ் கீழ நாங்க ஷூட் பண்ணும்போது, செம்ம குளுரு அப்போ. பட் அவர் வந்து உடம்பு ஃபுல்லா சந்தனத்த பூசிட்டு ஒரு போஸ்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அங்க நாங்க கூட இருந்து பார்த்ததுனால தெரிஞ்சது. பட் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டெடிகேட்டடா இருந்தாரு. அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஆல்சோ. கிருத்திகா லொகேஷன்ல நெறைய கீழலாம் விழுந்து, மண்டையில பாறையிலலாம் கூட அவளுக்கு விழுந்து நடிச்சா. விழுந்து விழுந்து நடிச்சான்ற மாதிரி அவ்வளோ ஒரு டெடிகேஷன் அது. பாப்பா. ஸோ இப்ப பாப்பா இல்ல, இப்ப க்ரோன் அப். பட் ஸ்டில் அவ்ளோ ஒரு அவங்க தான் படத்தோட என்ன சொல்றது, ஹீரோ மாதிரி. ஸோ எனக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ் சார், சச் அ சோல்ஃபுல் மியூசிக். அல்லிப்பூவே சாங் ரிப்பீட் மோட்ல தான் கேட்குறேன். ஐ திங்க் ஹி நோஸ் த வே டூ பீப்புள்ஸ் ஹார்ட். அவர் பாடுனா அது டைரக்டா வந்து ஹார்ட்ல ஹிட் ஆயிடும். ஸோ தேங்க் யூ ஜிவி சார். அண்ட் படத்தோட ஏடிஸ் எல்லாத்துக்குமே தேங்க் யூ. சாம், அசிஸ்டன்ட், அசோசியேட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சாம் இருப்பாரு. ஏன்னா அந்த லொகேஷன்ல ஒர்க் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. நாங்க ஆர்டிஸ்டா எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் டெக்னீஷியன்ஸ்க்கு. அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாதி பேர், கொஞ்சம் பேர் லொகேஷன்ல இருக்க முடியாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் சாம்லாம் இருக்காரு. ஸோ தேங்க்யூ சாம். ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளி கூட கிடைக்காத ஒருத்தவங்களை பத்தி வந்து 2026ல ஒரு படமா வருது. கொஞ்சம் ஒரு ஒரு 2000ல உள்ள ஒரு படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுல அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு கதை மாந்தர்களும் சின்ன 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 கேரக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னும் அது செதுக்கப்பட்ட விதம். இந்த டைரக்டர் கணேஷ் விநாயகம் அண்ட் சுகுமார் சார் 2 பேர் சேர்ந்து ஏற்கனவே தேன்னு ஒரு படம் பண்ணாங்க. நான் அந்த படத்தை வந்து வெளியிட்டேன். இவங்க 2 பேருக்குமே ஒன்று உண்டு. இந்த காடு மலை அப்படின்னாலே 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம் வந்துரும்னு நினைக்கிறேன். அதை வந்து மொத்தமா அப்படியே எடுத்து கொண்டாந்து கொடுக்கணும்னு சுகுமார் சார் சொல்லவே வேண்டியதில்லை. காடு மலை அருவி அப்படின்னா வந்து சுகுமார் சார்னு பேட்டர்ன் பண்ணி வச்சுட்டாரு போல் இருக்கு. அதோட மொத்த அழகியலையும் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அந்த அந்த சின்ன குழந்தை அது அது நடிச்சதா இருக்கட்டும். அதுக்கு பிறகு வந்து அவங்க ஆரவ் அந்த ரம்யா பாண்டியன் பேர் அவங்க பண்ணியிருக்க இதா இருக்கட்டும். என்னன்னா
நடிப்புலயே வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஒரு அழகியல் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான விஷயத்த வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இதுல வந்து அருள்நிதி சார் ஒரு ஒரு படம் படம் வந்து எனக்கு வந்து ஒரு மூட் செட் பண்ற மாதிரி இனிஷியலா ஒரு கதையை வந்து நகர்த்தி அப்படி எடுத்துட்டு வந்தாச்சு. அருள்நிதி சார் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உள்ள வர்றாரு. வந்ததுக்கு பிறகு அந்த படம் வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்க படம் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி வந்து ஒரு பரபரன்னு போக ஆரம்பிச்சிச்சு. மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட் சாரோட படம் டி என்னது ரியாக்ஷன் மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட் டிமாண்டி காலனி இதெல்லாம் வந்து சாரோட படத்தை எடுத்து மொத்தமா நான் வாங்கி வெளியிட்ட படம் அது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. அது ப்ரொடியூசருக்கு வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா இருக்கட்டும். நான் வந்து அந்த படம் வாங்கி ரிலீஸ் பண்ணும் பொழுது அதோட இன்டர்வியூ கூட என்னோட ஆஃபீஸில் உட்காந்தே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாங்க. அதில் உள்ள செலவை கம்மி பண்ணி வேற ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன விஷயமும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப கோஆப்ரேட்டா அந்த ஒரு டீம்னா அந்த டீமுக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியும், தன்னோட பங்களிப்பு வந்து என்ன மாதிரி இருக்கணும் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான படமா நான் நினைச்சு வெளியிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து விளிம்பு நிலை மக்களோட விஷயத்தை வந்து பேசுறதுக்கான படங்கள், அதை மிகச்சரியா சொல்றதுக்கான அந்த அரசியல் புரிதலோட படம் பண்ணக்கூடிய இயக்குனர்கள் அதுங்கிறதே வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட பார்த்தேன், அரசு பள்ளியில வந்து முன்னாள் மாணவர் நல சங்கத்துக்காக காளி வெங்கட் சார் வந்து ஒரு தொடர்ச்சியா ரீல்ஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகான விஷயம். என்னன்னா இன்னைக்கு வந்து ஜென்சி கிட்ஸோ இல்லை அதுக்கு அடுத்து சோசியல் மீடியா லெவல்ல உள்ள கிட்ஸுங்க வந்து அவங்களோட அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட கனெக்டடாக இருக்காங்க. அவங்களோட படித்தவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ்மேட்லேருந்து எல்லாமே கனெக்டடாக இருக்காங்க. நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அந்த கனெக்ட் கூட கிடைக்காம எங்கெங்கேயோ போயிடுறாங்க. அது வந்து என்னன்னா நான் கூட நினைப்பேன், ஒரு அரசாங்கமே அதை எடுத்து முன்னாள் மாணவர் நல சங்கத்தை வந்து பண்ணா என்ன அப்படின்னு எல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். இந்த படத்துல சம்பந்தப்பட்ட காளி வெங்கட் சார் வந்து அவரோட பள்ளிக்கு ரொம்ப அழகா அதை பண்றாரு. வாழ்த்துக்கள் காளி வெங்கட் சார். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி வந்து 90 பிக்சர்ஸ் எஸ்ஜி சரவணன் சார் அவங்க மிஸ்ஸஸ் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் இந்த படத்தோட பட்ஜெட் பத்தி எல்லாம் கவலைப்படாம இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நான் சப்போர்ட்டிவா இருப்பேன், நான் வந்து அந்த படத்தை வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் முதல்ல வந்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட உள்ள ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து இது மாதிரி வெளியிடும் பொழுது இந்த படங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் நிறைய நல்ல படங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு காலையில எனக்கு வந்து கமல் சார் கால் பண்ணாரு. கமல் சார் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணது இல்லையே அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தேன். அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு நிக்கில் சார்னு. அந்த அந்த போட்டோ அப்படிதான் இருந்துச்சு. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்க பார்த்தேன். எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த நிக்கில் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு விடைபெறுறேன். நன்றி.